மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் முறைகேடு செய்தில் கைது செய்யப்பட்ட 5 நபர்கள் ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். அரசு தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 5 நபர்களுடைய ஜாமீன் மனுக்களானது தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகராட்சி கடந்த 2022-23 ஆண்டுகள்ல 200 கோடி வரை சொத்து வரி விதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது தெரிய வந்தது. இந்த முறைகேடு குறித்து மத்திய குற்றப்பிரிவு மற்றும் சைபர் கிரைம் போலீசார் இணைந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன், ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கராஜன், ஒப்பந்த ஊழியர்களான தனசேகரன், சதீஷ், கார்த்திகேயன், இடைத்தரகர்கள் சகா உசேன், ராஜேஷ்குமார், முகமது நூர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் முற்றிய நிலையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவீதா மற்றும் நகரமைப்பு குழு தலைவர்கள் உள்ளிட்ட 7 பேர் ராஜினாமா செய்தனர். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.